அதனால் நான் காலை உணவு திட்டத்தில் நான் போய் அமர்ந்து ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பேன். நான் அம்மா உணவகத்துக்கு சென்று ஆய்வு செய்வேன். இதெல்லாம் மக்கள் பார்ப்பதற்கு தயாராக இல்லை. சென்னை தலைமை செயலகத்திற்கு மதிய உணவு அம்மா உணவகத்திலிருந்து வரவழைக்க முடியுமா என பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு. மின்சார கட்டணம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. விலைவாசி உயர்வு என்பது இந்தியாவில் அதிகம் இங்கதான் இருக்கு. வேலை வாய்ப்பின்மை 15 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 17.5% வேலை வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம். அதனால் நான் காலை உணவு திட்டத்தில் நான் போய் அமர்ந்து ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பேன். நான் அம்மா உணவகத்துக்கு சென்று ஆய்வு செய்வேன். இதெல்லாம் மக்கள் பார்ப்பதற்கு தயாராக இல்லை. இதெல்லாம் அரசனுடைய கடமையாகத்தான் பார்க்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கையில காலை உணவு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் பொழுது, பல மாநிலங்கள் அது வந்திருக்கும் பொழுது, முதலமைச்சர் அவர்கள் என்னதான் புகைப்படம் எடுத்து வெளியிட்டாலும் கூட மக்கள் இதை மறப்பதற்கு தயாராக இல்லை. மக்களுக்கு தேவை விலைவாசி குறைங்க, மக்களுக்கு தேவை கரண்ட் விலையை குறைங்க, மக்களுக்கு தேவை நல்ல ஒரு சட்டம் ஒழுங்கு கொடுங்க, மக்களுக்கு தேவை ரவுடிகளுடைய ஆட்சியிலிருந்து தமிழகத்தை காப்பாத்துங்க. அதனால் இதையெல்லாம் கூட திசை திருப்புவதற்கு முதலமைச்சர் செய்யக்கூடிய நாடகமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆக்கப்பூர்வமாக இதை நாங்க பார்க்கல. அப்படி இருந்தா அம்மா உணவு திட்டத்தில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை தான் எல்லா அமைச்சர்களும் மத்திய உணவா சாப்பிட்டுட்டு முதலமைச்சர் ஜீவோ போட்டுமே. சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை செயலகத்துல மத்திய உணவு அம்மா உணவகத்திலிருந்து தினமும் வரும், அமைச்சர் பெருமக்கள் சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம். ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா போய் ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதை 2 பருக்கை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுல தரம் இருக்குன்னு எப்படி முதலமைச்சரால சொல்ல முடியும்? 2 பருக்கையை சாப்பிட்டுட்டு தரம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியுங்க? அப்படி உண்மையாலும் அம்மா உணவு அது மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்றால் தலைமை செயலகத்துல அம்மா உணவு தான் எல்லோருக்கும் வரும். அமைச்சர் பெருமக்கள் மத்தியான அம்மா உணவு தான். எல்லா அரசு நிகழ்ச்சியிலும், அங்க நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியில உணவு என்பது அம்மா உணவகத்துல இருந்து வரும் சொல்லுங்க. அன்னைக்கு ஏத்துக்கிற முதலமைச்சர் சீரியஸா இருக்கிறாங்க. அதுவரை எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் நடத்துவது மக்களுடைய கோபத்தை மறைப்பதற்காக ஒரு நாடகமாக மட்டும்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல் சகோதரர் அவர் கேட்டிருப்பது போல மின் கட்டண உயர்வு, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல 4 இடத்துல மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். இது ஒரு மாநாடு போல் இருக்கும். இத்தனை காலமாக மாவட்ட தலைநகரத்தில் நடத்தக்கூடிய அந்த போராட்டம் என்பது இன்னைக்கு தமிழகத்தினுடைய மின் கட்டண உயர்வு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது, ரெண்டையும் மையப்படுத்தி பொதுமக்களை பங்கு பெற செய்து ஒரு மாநாட்டை போல மக்களை கொண்டு வந்து அதுல முழு நாள் முழுவதும் நாங்க பேச போறோம். குறிப்பாக வெறும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு கண்டன போராட்டமாக இல்லாமல் இது என்ன நடக்குது, பிரச்சனை எங்க இருக்கு, ஏன் தொடர்ந்து ஏத்திட்டு இருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.